ஹாய் விவாஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 ஜனவரி 2024 வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து சில வேலைவாய்ப்புகள் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டிரைவருக்கும் டைப்பிஸ்ட்டுக்கு வந்துட்டு அஃபிஷியலாக வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான அஃபிஷியல் லிங்க் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் தி ஹால் டிக்கெட் அலாங் வித் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவருக்கு ஃபஸ்ட் லிங்க்கு. செகண்ட் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் தி ஹால் டிக்கெட் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த டைப்பிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு. இதில் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் தான் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் தி ஹால் டிக்கெட் அலாங் வித் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உள்ளே உங்களுக்கு ஹால் டிக்கெட் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு அப்ரூவ்டு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு அவங்க வந்து ஒரு லிஸ்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து டிரைவராகி நீங்கள் கவனிக்க வேண்டியது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது, வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட். ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு A and B ரெண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து கட்டாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து 75 மார்க்கு. இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு 34 மார்க் எடுத்துருக்கணும். டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸு. தி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட் வில் பி டெஸ்டட் ப்ராக்டிக்கலி. ஸோ என்னென்னா ஒரு பேசிக்காக வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. உதாரணமாக விப்ரோ ஓப்பன் ஆஃபீஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி சேவஸ் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது, ஹெடர் போடுறது, ஃபுட்டர் போடுறது, டேபிள் இன்சர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் தான் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து இங்கிலீஷு, இன்னொன்று தமிழ். ஸோ இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 45 வேர்ட்ஸ் பர் மினிட். அது வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து 10 மினிட்ஸ். மினிமம் குவாலிஃபைங் வந்துட்டு 45 மார்க். ஸோ இதுதான் தமிழுக்கு. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டைப் ரைட்டிங் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இதில் என்னென்னா MCL பாரதி அப்படின்ற ஃபாண்ட்டு தான் பர்மிட் பண்ணப்படும். அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதில் உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் ஃபுல்லாமே வந்துட்டு MCL பாரதி அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டு மேலே நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணியிருக்கணும். அதை தான் யூஸ் பண்ணணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், therefore candidates are advised to practice Tamil typewriting only in MCL பாரதி font their convenience in the skill test அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. MCL பாரதி ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு B, அதாவது செகண்ட் ரவுண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரவுண்டு வைவா வைஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு காமன் ரிட்டன் எக்ஸாம் ஸ்கோரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கும் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செகண்ட் ரவுண்டில் எடுக்கிறது உங்களுக்கு இங்கே மட்டும் ஹெல்ப் ஆகாது, தேர்ட் ரவுண்டும் ஃபைனல் ரவுண்டும் செலக்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஸ்கோரை வந்து முடிஞ்சளவு அதிகமாக ட்ரை பண்ணி அதிகமான ஸ்கோர் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்முறை தேர்வு ஃபார் டிரைவர், அதாவது ஓட்டுநர். ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செய்முறை தேர்வில் தேர்வுகளின் ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, பார்வைத்திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸு, அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ், இந்தமாரி போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல் மற்றும் பழுது பார்த்தல், ஓட்டுநருக்கான நற்பண்புகள், ஓட்டுநர் திறமை மற்றும் முதலுதவி, அவசர சிகிச்சை, பொதுவான நடத்தை மற்றும் அணுகுமுறை குறித்து பரிசோதிக்கப்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்முறை தேர்வு ஃபார் டிரைவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 100. இதில் வந்துட்டு நீங்கள் மினிமமாக செக்யூர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க் நீங்கள் கட்டாயம் மினிமமாக வாங்கணும். ஸோ உங்களுக்கும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்முறை தேர்வோட ஸ்கோர் வந்து இதில் மட்டும் செலக்ட் ஆகிறது யூஸ் ஆகாது, வைவா வாய்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரவுண்டில் செலக்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கோர் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவு அதிகமான ஸ்கோரை எடுங்க. அதாவது பாஸ் மார்க்கை எய்ம் பண்ணாதீங்க, ஹையஸ்ட் மார்க்கை எய்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% வந்து நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கை செலக்ட் ஆகிறதுக்கு 100% உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.